தமிழ்நாட்டின் தங்கங்களுக்கும் சேலத்தின் சிங்கங்களுக்கும் இனிய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இரவு தரிசனம் நம்ம சேலம் ராஜகணபதி கோவிலில் வாங்க பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பக்கத்தில் கோயிலுக்கு போக முடியல, அதனால தான் நைட்டு ஒரு 10:45 இருக்கும். அப்போ தான் கோயிலுக்கு போனோம். அப்போவே கோயிலில் கூட்டமாக தான் இருந்தது. இந்த டைமில் போனதுனால தான் லைட் செட்டிங்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் இந்த லைட் செட்டிங்ஸ்லாம் பார்த்தா நம்ம சின்ன வயசு ஞாபகம் வருது. நம்ம விநாயகரை பார்க்கலான்னு பார்த்தா எல்லோரும் மறைச்சி நின்றுக்கிட்டாங்க. சரின்னு வேறு வழி இல்லாமல் க்யூவில் தான் நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் க்யூவில் நிற்கும் போது தான் பார்த்தோம் சாமிக்கு தேவையான பூ, வாழைப்பழம், தேங்காய், எருக்கம்பூ மாலை வரிசையாக வச்சுருந்தாங்க. அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, நம்ம சேலத்துக்கு பெருமை தர ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜகணபதி கோயில் தான். ஏன் அப்படின்னா, இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. மெயினாக சேலத்துக்கு வரவங்க எல்லாருமே கம்பல்சரி இந்த கோயிலில் ஒரு தரிசனம் பார்த்துட்டு தான் கிளம்புவாங்க ரிட்டனு. ஆக்சுவலாக எதுக்கு இவருக்கு ராஜகணபதினு பேர் வந்துச்சு அப்படின்னா, தினமும் பார்த்திங்கன்னா அவருக்கு ராஜ அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவருக்கு ராஜகணபதினு பேர் வந்ததான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேலமில் யார் 2 வீலர் வாங்கினாலுமே பூஜை நம்ம ராஜகணபதிக்கு தான். அடுத்தது இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. கியூவில் இருந்து நம்ம சாமிக்கிட்ட போயிட்டோம். அலங்காரம்லாம் பாருங்கள், சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. வாழைத்தாறு, இளநீர், சோளக்கருது, அன்னாச்சி பழம், இதையெல்லாம் தாண்டி பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்போ நாம் சாமிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு தரிசனம் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், அழகான தங்க விநாயகரை நம்ம பார்த்தாச்சு. தரிசனமும் சூப்பராக கிடைச்சிது. ஹாப்பி தான். நம்ம ஹாப்பி சேலம் ஃபாலோயர்ஸ்க்கும் அப்புறம் அப்கமிங் ஃபாலோயர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி மூமெண்ட்ஸுங்க இது. டைம் ஆச்சு போல். நம்ம பூசாரி சீக்கிரம்னு சொல்கிறேன். ஏன்னா நியர்பை நாங்கள் சாமிக்கிட்ட போகும்போது 11 மணி ஆயிடுச்சு. ஆனால் நட சாத்தணும்னு சொல்லிட்டு சீக்கிரம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ அப்படியே திரும்பி வந்தோம். திரும்பி வந்து நம்ம இந்த பக்கம் இருக்கிற பூசாரிக்கிட்ட திருநீர் வாங்கிக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வேறு அடுத்தது என்ன, வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.